ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி பாருங்கள், நெல்லிக்காய் ஊறுகாய். அதுக்கு தேவையான நெல்லிக்காவை மரத்துலேருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துட்டுருக்கேன். பறித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா அதில் இருக்கிற தொக்கை எல்லாம் நீக்கிடுவோம். முதல்ல அதே போல் தரமாக இருக்கிற எல்லா நெல்லிக்காயும் எடுத்து ஒன்றா வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த தொக்கை எல்லாம் நீக்கிட்டு வேஸ்டேஜ் எல்லாம் நீக்கி முடிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிடுறோம். முதல்ல நல்லா அலம்பி எடுத்துருவோம். அலம்பி ட்ரையாக எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வாழை இலையை எடுத்துகிட்டு அது ஒரு மாதிரி தொட்டி மாதிரி ஒரு பதத்துக்கு பண்ணிட்டேன். தொட்டியாக பண்ணிவிட்டு அதில் எடுத்து இந்த மொத்த நெல்லிக்காயையும் அதில் போட்டேன். இப்போது அதை போட்டு தேவையான இப்போ இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான அளவுக்கு, நெல்லிக்காய் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு உப்பு தேவைப்படும் இல்லையா? ஸோ நெல்லிக்காய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டேன். கூடவே மிளகாத்தூளையும் போட்டேன். இப்போ இது அப்படியே இது மேலே அப்படியே மூடி என்ன பண்ணேன், இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டேன். ஏன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்ல உப்பு ஊறுற மாதிரி, நம்ம இதை நாள் கணக்காக ஊற வச்சுன்னு இருக்க முடியாது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணேன், அப்போல்லாம் சட்டியில் வச்சு ஊற வச்சுருவாங்க உப்பு போட்டு. நான் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நமக்கு தேவையான கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு அதே மாதிரி பொரிச்சிடுவோம். வெறுமனே பொரிக்கிறோம், எண்ணெய்லாம் ஊற்றலை, பொரிச்சிட்டோம். இப்போ வெந்தயமும் போட்டு கொஞ்சம் பொரிச்சிடலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி. அதிகமாக வெந்தயம் போட்டுறாதீங்க, கசக்கும். இப்போ வெந்தயம் போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய், வரமிளகாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துகிட்டு இந்த நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா ஒரு பொடியாக பண்ணி எடுத்துக்குவோம். பொடியாக பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா நம்ம இட்லி சட்டியில் வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் நல்ல தரமாக வெந்திருக்கும். இப்போ அதை எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிடுவோம். எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், வாய் ஊறும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா குழைய வெந்திருக்கு. வெந்த இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கனாக்கா நம்ம போட்ட உப்பு அப்படியே ஏறி இருக்கும். புளிப்பு கொஞ்சம் குறைவாகவும் அதுக்கு ஈவனாக உப்பும் இருக்கும். சரியா? இப்போ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்கனாக்கா தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம ஏற்கனவே பொடியாக பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியை பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், நல்லா அது குழைய அப்படியே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அந்தளவுக்கு வெந்துருச்சு. சுடுது, அதனால் அப்படியே வச்சிட்டேன். ஓகே, அருமையாக வெந்துருச்சு. இப்போ வாணலியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, மிக்சியில் போட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம், இதையெல்லாம் வரமிளகாய் இதையெல்லாம் எடுத்து அப்படியே இதில் போட்டுக்குவோம். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கடுகும் ஜீரகமும் போட்டு இப்போ அந்த இறக்கி வச்ச நெல்லிக்காய், அதாவது வெந்த நெல்லிக்காவை எடுத்து கொட்டியாச்சு. இந்த வெந்த நெல்லிக்காவை கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த பொடி, மசால் பொடி இதை போட்டு அப்படியே மேலாப்பில் தூவிட்டு அப்படியே கிளறிட்டு எடுத்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் நம்மளே சாப்பிட்லாம், நீங்களும் சாப்பிடுங்க. இது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல அருமையான ஒரு நெல்லி ஊறுகாய் வேக வச்சு அப்படியே செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்த பதிவில் வேறு ஒரு பதிவு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.